Hi friends, welcome to Taj Beauty Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோல நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்கா கிளாஸியா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு க்ரீம். சோ இந்த க்ரீம் வந்து எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் தேவைப்படாது. நம்மளோட கிச்சன்ல இருக்கிற சிம்பிளான திங்ஸே போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் ஃபுல்லா நீங்க வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோ நான் முந்தின நாள் நைட்டே பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெந்தயத்தை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி எதுவும் சேர்த்துறாம நல்லா திக்கான பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வெந்தயத்தை வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி திக்கான பதத்துல வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளோட க்ரீமும் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். சோ இப்போ இன்னொரு பவுல்ல நம்மளோட க்ரீம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தோட பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்துக்க போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து அதை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெயை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கலக்குனீங்க அப்படின்னா தான் இந்த ஆயில் எல்லாம் வெந்தயத்தோடு சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமாக கிடைக்கும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸ்கின்ல வந்து blemishes, டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஃபேஸில் வந்து அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிம்பிள்ஸே வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் இந்த க்ரீமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த க்ரீமை வந்து நான் என்னோட கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களோட ஃபேஸில் நெக்லலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குது, எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது அப்படின்றத. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஃபோர்ஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீமை நீங்கள் நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டே டைமில் ஒரு 1/2 ஹவருக்கு உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நமக்கு அதிகமாக செலவும் ஆகாது. அட் த சேம் டைம் இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நேச்சுரலானதுன்றதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.